50 ஆண்டுகால காலனி ஆதிக்க சட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி. நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் இன்று முதல் அமல். தாயின் பெயரில் மரம் நடுங்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அறிவுரை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைப்பு. வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. திமுக அரசு வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் மதுவில் கவனம் செலுத்தி வருகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். சட்டசபையில் சாராயத்தை தவிர வேறு பிரச்சினைகள் பேசப்படுவதில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. கலை அறிவியல் கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் தேர்வுகள் தொடங்கி முடிவுகளும் வெளியாகும். கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. வெயில் சுட்டெரித்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை, தஞ்சை உள்ளிட்ட 12 இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்ததாக மேலும் 2 கைது. இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பதவியேற்றார். ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் காலமானார். இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சே உள்ளிட்டோர் இரங்கல். ஏதென்ஸில் பயங்கர காட்டுத்தீ. கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ரவீந்திர ஜடேஜா. உலகக்கோப்பை வெற்றிக்கு பின் விராட் கோலி, ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விடை பெற்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.